ஹலோ கைஸ், வெல்கம் டு ரிவ்யூ ஆஃப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சீரீஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பியார் பிரேமா காதலில் வருது பிரேக்கு. ஸோ அதனால நம்ம ஹீரோ லைஃப்பில் வருது ஒரு பெரிய பிரேக்கப்பு. என்னடா நடக்குது இந்த சீரீஸை பார்த்தா கடைசியில் வச்சாம் பாரு ஒரு ட்விஸ்ட்டு. அப்படியே இது எல்லாத்தையும் ஃபன்னாக ரொமான்டிக்காக சொன்னதான் இந்த சீரீஸு. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இந்த சீரீஸ்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துட்டு, நீ எனக்கான பர்ஃபெக்டான பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ இதை கேட்டு அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு. ஸோ உடனே ஹீரோ வாய்ஸ் வரல, இதெல்லாம் உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போகிறாரு. எனக்கு 17 வயசு இருக்கும். அப்போது எப்படி விழுந்தனே தெரில, இவ்வளோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு 4 வருஷம் போச்சு. என் ஃபீலிங்ஸ் அவகிட்ட மாறவே இல்லை. சரி, பொறுத்தது போதும், பொங்கி எழுறா குமாருன்ட்டு என் லவ்வை சொல்லிட்டேன். அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் டேட் பண்ண ஆரம்பித்தோம். சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு நாள் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு எல்லாம். எங்கள் 100th டே ஆனிவர்சரி. சரி, அவன் எனக்கு கிஃப்ட்லாம் பண்ணான். அதெல்லாம் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். செம்ம ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் அன்னைக்கு நைட்டே பிரேக்கப்னு சொல்லிட்டா. எதுக்கு பிரேக்கப்னு சொல்கிறா, ஏன் அப்படின்ற எனக்கு சுத்தமாக புரியல. ஏன் மேலே தப்பு இருக்கா அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், பைத்தியக்கார மாதிரி. இந்த பொண்ணுங்களை சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியலன்னு நினச்சேன். என் ஃப்ரெண்டு வந்தான், வந்து தோளில் கை போட்டு, டேய் சும்மா அதே நினைக்காதடா அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தன் வந்து, டேய் என்னடா 2 பேரும் சும்மா பேசிட்டு இருக்கீங்க, வாங்கடா போகலாம், டைம் இல்லை அப்படின்னு சொன்னான். என் வாழ்க்கை 2 பேருக்கும் சும்மா போயிடுச்சு. என் பிரேக்கப்பு இவங்க 2 பேருக்கும் சும்மா போயிடுச்சுல அப்படின்னு நினச்சிக்கிட்டே நான் போனேன். எதுக்கு என்ன பிரேக்கப் பண்ணான்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. நாங்கள் 3 பேரை பஸ்ஸில் போய் உட்காந்தோம். அப்படியே என் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. அவள் ஃபோட்டோவை டெலிட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் டெலிட் பண்ண முடியல. அவ கூட எடுத்த எல்லா ஃபோட்டோவுமே எனக்கு மெமரிஸ். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன், ஆனால் அந்த டெலிட் அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் என்னால் ப்ரெஸ் பண்ணவே முடியல அப்படின்ட்டு அவரோட வாய்ஸ் அவர் முடியுது. ஸோ பார்த்தா நம்ம ஹன்சோஜின் ட்ரூ பியூட்டி செகண்ட் லீடு. ஸோ அவர் வந்து ஹீரோவை பார்த்துட்டு, டே என்னடா இவன் உலகத்தில் பொண்ணுங்களே இல்லையாடா, அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு பிரேக்கப் ஆகிட்டு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ பார்த்தா செம்மையாக குடிச்சிட்டு போய், டே எதுக்குடா என்ன பிரேக்கப் பண்ணீங்க, சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரிவர் முன்னாடி கத்திட்டு இருக்காரு. டே உனக்கு மரங்கட கரண்ட் போச்சாடா, பொண்ணுக்கும் பையனுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி தரன்னு கூப்பிட்டு போறாங்க இழுத்து. ஸோ பார்த்தா 3 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஏதோ ஒரு ஹைவேஸ்ல. ஸோ உடனே ஹன்சோஜுன் வந்து அந்த கண்ணாடி போட்டிருக்கவனை பார்த்து, டேய் உன்னை நம்பி வந்ததுக்கு என்ன செருப்பை கழட்டி அடிக்கணும்டா, ஒரு டாக்ஸி கூட உனக்கு புக் பண்ண தெரியாது, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். ஸோ உடனே இவன் வந்து அப்படியே ஃபோனை பார்த்துட்டு, வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இவங்க 2 பேரும், ஓ டாக்ஸி வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இன்னும் 1 hour ஆகுமா அப்படின்னு சொல்கிறான். ஸோ செம்ம காண்டாயிடுறாங்க இவங்க 2 பேருமே. ஸோ உடனே வந்து ஒரு பொண்ணு வரா. ஸோ இவங்க தான் நம்ம சீரீஸோட ஹீரோயின். ஸோ அப்படியே நடந்து வராங்க ஃபோன் பேசிக்கிட்டே. ஸோ இவங்க 2 பேரும் வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உடனே ஹீரோயின் திரும்பி பார்க்குறாங்க இவங்கள. டக்குன்னு இவங்க எதுவுமே தெரியாத மாதிரி பச்சை புள்ள மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ உடனே ஹீரோயினுக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. உட்காந்து தண்ணி குடிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்னமோ பொண்ணுங்க தண்ணி குடிக்கிறதே பார்க்காத மாதிரி அப்படி வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும். ஸோ ஹீரோயினும் வந்து தண்ணி குடிச்சிட்டு அப்படியே திரும்புறாங்க. பார்த்த 2 பேரும் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலாக இருக்காங்களாமா. ஸோ அப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும். ஸோ அந்த கண்ணாடி போட்டவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. நம்ம ஹன்சோஜன் வந்து கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோ வந்து இவனுங்க கூடயா வந்தோம், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ உடனே வந்து ஒரு கார் வருது. வந்த உடனே அங்கேருந்து ஒரு பொண்ணு இறங்குறா. ஸோ அவள் பேர் வந்து ஹனா. ஸோ ஹனா ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணுறா. ஹீரோனோட ஃப்ரெண்டு தான். எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினா வந்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே நம்ம பசங்களை பார்த்துட்டு, நீங்களும் ட்ரிப்புக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ உடனே ஹன்சோஜன் அங்கேருந்து எழுந்துச்சு வந்து, ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகணும், பட் நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே டக்குன்னு அந்த கண்ணாடிக்காரன் வந்து, நாங்கள் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போகணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ உடனே ஹனா அதை கேட்டுட்டு, ஓகே நீங்கள் வரதாண்டா வாங்கலை, என் கார்லேயே நான் போய் விட்டுறேன், எல்லாம் மெயின் ரோட்டில் விட்டுறேன், நான் தண்ணி கூட கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ உடனே ஹன்சோஜன் வந்து, ஓ சூப்பர் நம்ம போகலாம், வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுறான். டக்குன்னு கண்ணாடி போட்டவன் வந்து அந்த ஹனாவோட காரை பார்த்துட்டு, ஓ
ஓ, நீங்களும் கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்கீங்க, அப்படியே உங்க கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் முடியாது, நாங்களாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ உடனே ஹனாக்கு செம்ம காண்டாயிடுது. ஓ, என்னை பார்த்தா அப்படி தெரியுதா உனக்கு? தொப்பாரு கண்ணாடி, இந்த வேலைலாம் என்கிட்ட வச்சுக்கத. ஏதோ பாவமே ரோட்ல நின்றுட்டு இருக்கீங்களே, கூட்டு போய் விடலான்னு நினைச்சா ஓவரா பேசுற கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ உடனே இவன் வந்து என்னது கண்ணாடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ பார்த்தா ஹீரோ வந்து எதுவுமே பேசாம கார் உள்ள போய் உட்காந்துடுறாரு. ஹன்சோஜனும் நீங்க கடடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ள உட்காந்துடுறாரு. ஸோ கண்ணாடியை விட்டுட்டு இவங்க மட்டும் தனியா போறாங்க. ஸோ வந்து ஐயோ என்னடா இது, நம்மள மட்டும் தனியா விட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கான். ஸோ கொஞ்சம் தூரம் போய் கார் நிக்குது. உடனே இவனை குடுகுடுன்னு ஓடி போய் கார்ல ஏறிக்கிறான். ஸோ எல்லாரும் கார்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அன்சோஜன் மட்டும், நான் இந்த ட்ரிப்புக்கு சிங்கிளா தான் வந்தேன், ஆனா போகும்போது ஏதாவது ஒரு பொண்ணை உசார் பண்ணி கையோட கூட்டுன்னு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஆனா வந்து சாங்கை ஆன் பண்றா. அந்த சாங்கை கேட்டுட்டு ஹீரோக்கு அப்படியே வந்து ஃபிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் வருது. டக்குன்னு வந்து அதுல வாய்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பிரேக்கப் பண்ணா சில விஷயங்கள் தெரியவே தெரியாது, எதுக்காக பிரேக்கப் பண்ணாங்க ரீசனே தெரியாம இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு உண்மையாலே மேனஸ் இல்லைன்னு தான் அர்த்தம், பிரேக்கப் பண்ண ரீசனை சொல்லலைனா அப்படின்ற மாதிரி வாய்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ உடனே ஹன்சோஜன் இதை கேட்டுட்டு ஆமாண்டா அவளுக்கு மேனஸே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ உடனே அந்த கண்ணாடி போட்டவன் வந்து டே சும்மா அவனே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ, உங்களுக்கு ரீசெண்டா பிரேக்கப் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்கன்னா. ஸோ உடனே வந்து ஹீரோயினை கட்டி இவ எக்ஸ்பர்ட், அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தா கேளுங்க அவ சொல்லுவா அப்படின்ட்டு வந்து ஹனா வந்து ஹீரோயினை கை காட்டுறா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா இரு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே வந்து திரும்பி பார்த்து எதுக்கு உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. பட் ஹீரோ எதுவுமே சொல்லல. ஸோ எல்லாரும் அங்கே போய் சேரத்துக்கே நைட் ஆயிடுது. அதனால ஹனாவோட கெஸ்ட் ஹவுஸ்லேயே எல்லாருமே தங்கிடுறாங்க நைட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹனா வந்து எல்லா துணியும் வாஷ் பண்ணி போட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த கண்ணாடி போட்டவன் வரான். ஆக்சுவலி அவன் பேர் வந்து ஜீஹுன்னே சொல்லலாம். ஸோ ஜீஹுன் வரான். உடனே ஹனா பார்த்துட்டு என்ன நேற்று நைட்டு நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே ஜீஹுனும் வந்து நாங்கள் நல்லா தான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறான். இன்னைக்கு நைட்டும் இங்கேயே ஸ்டே பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஜீஹுன் வந்து இல்லை நாங்கள் தான் ஹோட்டல் ரிசர்வ் பண்ணியிருக்கோம்னு ஆல்ரெடி சொன்னோம்ல, நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து இல்லை இன்னைக்கு நாங்கள் வேணால் டிஸ்கவுண்ட் தரோம், வேணா ஸ்டே பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ பிஸ்னஸை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறா. பட் ஜீஹுன் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி உங்களை விட அவங்க நிறைய டிஸ்கவுண்ட் தராங்க, எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் இன்னைக்கு செக் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஹாஷாக சொல்லிட்டு போகிறோம். ஸோ ஹனா இதை பார்த்துட்டு ஒரு நாள் என் கெஸ்ட் ஹவுஸ் பெரிய லெவலில் ரீச் ஆகும்டா சோடா புட்டி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. ஸோ பார்த்தா 3 பேரும் சீஷோர் ஓரமா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ உடனே ஹன்சோஜன் கேட்குறான், அந்த மாதிரி வந்து ஆக்சுவலி ஹன்சோஜன் பேர் கிடையாது, பட் இருந்தாலும் நம்மளுக்கு நார்மலான தெரிஞ்ச பேராச்சே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஸோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹன்சோஜன் என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து இல்லை நம்ம இந்த ஹோட்டல்லே தங்கலாமே, நல்லா தானே இருக்குது, நல்லா வந்து சீஷோர் இருக்குது, இயற்கையாக இருக்கே அப்படின்னு சொல்கிறான். ஜீஹுன் வந்து இல்லை நல்லா தங்க முடியாது, நல்லாவே இல்லை இந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறான். ஸோ பார்த்தா மேலே ஒரு பேர்டு பறந்துட்டு இருக்கு. ஸோ இவன் தலையிலேயே அசிங்கம் பண்ணிடுது. ஸோ 2 பேரும் பார்த்து சிரிக்கிறாங்க, உனக்கு தேவைதான்டா அப்படின்னு சொல்லி. ஸோ 3 பேரும் பார்க்குறாங்க, என்னது ஏதோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ போய் உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு உடனே அங்கே இருக்கிறவங்க மைக் வச்சு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி யார் உங்களோட பிரேக்கப் ஸ்டோரியை வந்து மனசை விட்டு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உடனே ஹன்சோஜன் வந்து என்னது பிரேக்கப் ஸ்டோரி சொன்னால் ப்ரைஸா, அப்படி இருந்தால் நான் லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ உடனே ஹீரோவை பார்த்து மச்சான் ப்ளீஸ் மச்சான் உன் பிரேக்கப் ஸ்டோரியை மட்டும் சொல்கிறான், இந்த காலங்கடையில் பேச்சம்பழம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி இவங்க ஏதாவது நம்மளுக்கு ப்ரைஸ் குத்தாலும் பரவாயில்ல மச்சான், ப்ளீஸ் மச்சான் சொல்லு மச்சான் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். பட் ஹீரோ வந்து டே சும்மா அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ உடனே அவங்க பிரேக்கப் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹன்சோஜன் உட்காந்துக்கிட்டு சேச்சா இது தேராது, இது சுத்தம், இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ உடனே வந்து ஓகே எல்லாரும் ஸ்டோரி சொல்லி முடிச்சிட்டீங்களா, வேற யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹன்சோஜன் வந்து ஹீரோ கையை தூக்கி விட்டுறான். டீ லூசப்பா ஏன்டா கையை தூக்கி விட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து திட்டிட்டு இருக்காரு. உடனே வந்து ஹீரோ எழுந்துச்சு நிற்கிறாரு. என்ன சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைக்க வாங்கி நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணை நான் ரொம்ப லவ் பண்ணான், எங்கள் 100th டே ஆனிவர்சரி கொண்டாடிட்டு இருந்தோம், அவன் எனக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தா, என் ஹைடல் டைப்புன்னு சொன்னான், என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான், நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் ஏனே தெரியல அவன் என்னை பிரேக்கப் பண்ணிட்டான். இப்போ வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல ஏன் அப்படின்னு சொல்லி. எல்லாருக்குமே பிரேக்கப் பண்ணும்போது எதுக்கு பிரேக்கப் பண்ணுறாங்கன்னு தெரியும், ஆனால் எனக்கு மட்டும்தான்
எதுக்கு அவ என்னை பிரேக்கப் பண்ணான்றதே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எல்லாரும் ஒரு மாதிரி சோகமாயிடுறாங்க. உடனே அந்த மைக்ல பேசிட்டு இருக்கவங்க வந்து எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டீங்களா, இல்லைன்னா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லை நம்ம ஹீரோயின் வந்து கையை தூக்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரேக்கப் ஸ்டோரி இருக்கு, நான் தான் அவனை பிரேக்கப் பண்ணேன், என் பர்த்டே அன்னைக்கு தான் நான் அவனை பிரேக்கப் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடனே வந்து அந்த ஸ்டோரி அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி என் பர்த்டேக்கு வந்து அவன் எனக்கு விஷ் கூட பண்ணல, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் கூட இருந்தாங்க, ஆனா அவன் விஷ் பண்ணாதது ஏதோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எத்தனை பேர் என் கூட இருந்தோம், எனக்கு லோன்லியா ஃபீல் ஆச்சு, யாருமே என் கூட இருக்காத மாதிரி. ஸோ நைட் ஆயிடுச்சு, ஒரு 11 மணி இருக்கும், அவன் எனக்கு கால் பண்ணான் வெளியே வர சொல்லி. நானும் செம்ம எக்ஸைட்டட் ஆயிட்டேன். அப்படியே வெளியே போய் நின்னேன். எனக்காக கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். நான் அவனை பார்த்த உடனே செம்ம ஹாப்பி ஆயிட்டேன். ஸோ அவன் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, 11 மணி இருந்தாலும் எனக்கு கேக் வாங்கிட்டு வந்து கொடுக்குறானே, மறந்து போயிடாம அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் கேக்கை. பார்த்தா அது ஒரு பீனட் கேக். எனக்கு பீனட்ஸ்னாலே அலர்ஜி. அது அவனுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அது அவனுக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் எனக்கு பீனட் கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அப்பதான் எனக்கு தோணுச்சு, உண்மையாலே அவன் என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால என் பர்த்டே அன்னைக்கு நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன். என்னோட சேடஸ்ட் பர்த்டே அப்படின்னா அதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எமோஷ்னலா. ஸோ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு அன்சோஜன் வந்து, ஐயோ இந்த கேக்கு கதை செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கே, ஐயோ நம்ம ஊத்தி பொம்பல் இருக்கே, அவள் தான் போச்சு, நம்மளுக்கு ஒரு பேர்ச்சம்பழம் கூட கிடைக்காது உன் கதையை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த பிரேக்கப் ஸ்டோரிக்கெல்லாம் வர ப்ரைஸை கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோவுக்கு வந்து செகண்ட் ப்ரைஸும் ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் கொடுக்குறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட ப்ரைஸ் மேலே ஒரு கண்ணு. ஸோ பார்த்தா இவங்க 3 பேரை பேசிட்டு இருக்காங்க. ஹன்சோஜன் வந்து, என்னடா கதை சொன்ன, அதெல்லாம் ஒரு கதையாடா, செக், ஆனா அந்த பொண்ணு பத்தியா எப்படி சொன்னான்ட்டு நீயா சொன்னியே, எனக்கு 100th டே பிரேக்கப் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. நீ சொன்னதுல ஏதாவது ஒரு எமோஷன் இருந்துச்சா? ஒரு கர்ம கன்றாவியும் இல்லை. ஸோ அந்த கதை உண்மையா பொய்யான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வந்து ஹலோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. ஸோ உடனே ஹீரோயின் வந்து என் ப்ரைஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்க ப்ரைஸ் எனக்கு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஹன்சோஜன் வந்து கொடுக்காத மாதிரியே சீனா போடுவோம், அதுக்கப்புறம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ உடனே ஹீரோ வந்து ஒத்துக்கிறாரு கொடுக்குற மாதிரி. உடனே இவன் கேட்குறான், எங்க உங்க ப்ரைஸ் எங்க, ஃபர்ஸ்ட் அது காமிங், அப்போதான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ உடனே ஹீரோயின் வந்து இல்லை அது ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு, அதனால நான் வந்து கெஸ்ட் ஹவுஸ்லேயே வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு கிளம்பி போகிறாங்க இந்த ப்ரைஸுக்காக. ஸோ போன உடனே அங்கே ஹனா வந்து, என்ன நீ காலங்காத்தாலேயே வந்து நான் செக் அவுட் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னேன், இப்போதைக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே வந்து ஹீரோயின் இல்லை நான் தான் வந்து என் ப்ரைஸை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா உடனே, ஏய் உனக்கு தெரியுமா அது வித்தா எவ்வளோ காசுக்கு போகும் தெரியுமா, லூஸ் மாதிரி பண்ற, இல்ல அந்த நாவல் வந்து லிமிட்டட் எடிஷன் அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடனே ஹன்சோஜன் வந்து ஹீரோயினை பார்த்து, உண்மையாலேயே அந்த கதை உண்மைதானா இல்ல பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ உடனே ஹீரோயின் வந்து, சீச்சி அதெல்லாம் உண்மை கிடையாது பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாவலை தூக்கி காட்டுறாங்க. ஸோ பார்த்தா வந்து ஜீஹூனுக்கு மெசேஜ் வருது. ஸோ அவன் போய் பார்க்குறான். பார்த்தா இந்த மாதிரி ஹோட்டலில் வந்து ஹீட்டர் ஒர்க் பண்ணல, நீங்கள் வேணா ரீஃபண்ட் வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதே தெரில, தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ உடனே ஜீஹூன் வந்து ஸ்ட்ரைட்டாக ஹனா கிட்ட போய், எங்களுக்கு ஒரு ரூம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க, என்னடா இவன் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே ஹனாவும் ஷாக் ஆயிடுறான், என்னது ரூமா, ஆமாம் எங்களுக்கு ரூம் வேணும், எங்கள் ரூமில் ஏதோ ப்ராப்ளமா, ஸோ அதனால இன்னைக்கு நைட்டு மட்டும் நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ உடனே ஹனா வந்து, கண்ணாடி இவ்வளோ சீனப்பட்ட இருடா அப்படின்னு சொல்லிட்டு, நான் செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஐயோ ரூம் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே அவன் கெஞ்ச ஆரம்பிக்கிறான், ப்ளீஸ் இன்னைக்கு நைட்டு மட்டும் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே நீ தங்கிக்கோ, ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறா ஹானா. ஸோ என்னதுன்னு அப்போ சொல்லலை, அவனை வந்து ஒத்துக்கிறான் ஓகே அப்படின்னு சொல்லி. பார்த்தா வந்து கண்டிஷன் என்னன்னா ஹீரோயினையும் வந்து வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாரும் பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இவன் வந்து எல்லா பிளானையும் போட்டு வச்சிருக்கான் ஜீஹுன்னு. ஸோ நம்ம இன்னைக்கு சைக்கிளிங் போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா வந்து சைக்கிள் முன்னாடி எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா 2 சைக்கிள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்சர்ஜன் கேட்குறான். ஸோ ஜீஹுன் வந்து ஃபோனை பார்க்குறான். பார்த்தா, டே லூசு
பையில எதுக்குடா கப்பல் செட் ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அன்சோஜன் கிட்ட கேக்குறான். ஐயோ சாரிப்பா, அது வந்து கம்மி விலையில இருந்துச்சு, அதான் ஆர்டர் பண்ணிட்டேன், இது கப்பல் செட் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றான் அன்சோஜன். சரி ஓகே, ஆர்டர் பண்றதா பண்ணிட்டோம், நம்ம ஏன் வந்து ஒரு போட்டி வச்சுக்க கூடாது, தோ அந்த இடம் தான் லாஸ்ட் ஃபைனல், யார் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்க தான் வின்னு, சரி வாங்க சாபுத்திரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாபுத்திரி போடுறாங்க. ஸோ பார்த்தா ஹன்சோஜனும் ஹீரோவும் வந்து ஒரு சைக்கிள்லயும் ஜீஹுன்னும் ஹீரோயினும் ஒரு சைக்கிள்லயும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ செம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். பார்த்தா வந்து ஹீரோ வந்து தலைய சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பை வந்து தள்ளி விட்டுறாரு. ஸோ கேப் கீழே விழுந்தது. உடனே வந்து அன்சோஜன் கிட்ட டே சைக்கிள் நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அன்சோஜன் வந்து இல்ல அதெல்லாம் நிறுத்த முடியாது, நம்ம வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோ வந்து டே நிறுத்த புரியா இல்லையா, அது என் லப்பர் வாங்கி கொடுத்து கேப்டா, நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. பட் அன்சோஜன் வந்து இல்ல என்னால நிறுத்த முடியாது, அவளே உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் அவ கொடுத்த கேப் மட்டும் எதுக்கு, அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். பட் ஹீரோ வந்து டே நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டி விட்டுட்டு இருக்காரு. ஸோ பார்த்தா ரெண்டு பேருமே புத்தனு கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அப்படியே ஹீரோ வந்து எழுந்து ஓடுறாரு, ஓடி போய் அந்த கேப்பை எடுத்துடுறாரு. ஸோ பார்த்தா ரிவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயின் போய் உனக்கு ப்ளீட் ஆயிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடச்சி விட்டுட்டு பேண்டைட்லாம் போட்டு விடுறாங்க. ஸோ அப்போ கேட்குறாங்க இந்த மாதிரி யாரு உனக்கு கொடுத்த கிஃப்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்னு சொல்லி. ஹீரோ வந்து ஆமா என் லவர் கொடுத்தது என் எக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ உடனே ஹீரோயின் வந்து நீ ரொம்ப லக்கி தெரியுமா, பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் கூட உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உனக்கு கம்ஃபர்ட் பண்றதுக்கு, ஆனா எனக்கு பிரேக்கப் ஆச்சு, ஆனா எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ பார்த்தா ஜீஹுன் வந்து ஹன்சோஜனுக்கு கட்டு போட்டு விட்டுட்டு இருக்கான். ஸோ உடனே ஹன்சோஜன் வந்து ஹீரோவை பார்த்த உடனே எப்படி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூரம் நடந்து போறான். ஸோ ஹீரோ வந்து சாரிடா அப்படின்னு சொல்றாரு. பட் ஹன்சோஜனுக்கு செம்ம காண்டு. அப்படியே வந்து என்ன நீ நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல, அவதான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடால, அவ தூக்கி போட்டு போனா, ஆனா நீ இன்னும் அவளே நினைச்சிட்டு இருக்க, அவ பெரிய இதுவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். டக்குன்னு ஹீரோவுக்கு செம்ம காண்டாயிடுது. அப்படியே வந்து இதோ பாரு அவளை பத்தி மட்டும் தப்பா பேசாத அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஹன்சோஜனும் ஹீரோவும் சண்டை போட்டிருக்கிறத பார்த்துட்டு ஜீஹுன் வந்து பிரிச்சு விட்டுறான். டேய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும், இதோ பாரு உனக்கு பிரேக்கப் ஆயிருக்குன்னு நல்லாவே தெரியும், ஸோ அதனாலதான் இவன் பிளான் பண்ண ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லி நானு இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணேன், சரி இங்க தங்கணும் இங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இதுக்குதான் நம்ம இங்க வந்தோமா, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நீங்க சண்டை போடும் போது அப்படின்னு சொல்றான். ஸோ உடனே ரெண்டு பேரும் சாரி அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜீஹுன் வந்து சாரி எனக்கு சொல்றத விடு, அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை காட்டுறான். அவங்கதான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம கிட்ட வந்து அப்படின்னு சொல்லி. ஹீரோயின் வந்து சீச்சி அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, அப்படிலாம் ஒண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து கேக்குறாங்க குரூப் பிக் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் தான் போன் வச்சுட்டு இருக்காங்க பிக் எடுக்கிறதுக்காக. ஸோ பார்த்தா இவங்க 3 பேரும் தனித்தனியா நின்றுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் பார்த்துட்டு என்ன நீங்க எல்கேஜி ஸ்கூல் பசங்களா தனித்தனியா நிக்கிறீங்க, நல்லா சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 3 பேரும் வந்து சேர்ந்து நிக்கிறாங்க. ஸோ பார்த்தா இவங்க 3 பேரும் வந்து பஸ்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேட்குறாங்க 2 பேரும் பேசிடுவாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ உடனே ஜீஹுன் வந்து அதெல்லாம் பேசிடுவாங்க நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றான். ஸோ உடனே இவங்க 2 பேரும் வந்து சாரி அப்படின்னு சொல்றான் ஹன்சோஜன். உடனே ஹீரோ வந்து பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பேசிடுறாங்க. ஸோ பார்த்தவங்க எல்லாருமே ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஸோ உடனே ஹனா வந்து என்ன என்ஜாய் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா ஹீரோயின் கிட்ட. நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே ஹனா வந்து ஜீஹுன் கிட்ட போய் என்ன ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையை தடவிக்கிட்டே கேட்குறா. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுடுறான் ஸ்டாச்சு மாதிரி. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹனா வந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அவ கெஸ்ட் ஹவுஸுக்கு. அப்படியே குதிச்சுட்டு இருக்கா. எனக்கு 5 ஸ்டார் ரேட்டிங், ஐயோ இந்த நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. நம்ம எங்கேயாச்சும் போகணும், கண்டிப்பா அதை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றா. பார்த்தா ஹன்சோஜன் வந்து நின்றுட்டு இருக்கான். ஓ பீச்சுக்கு போறீங்களா, நாங்களும் இன்னைக்கு பீச்சுக்கு போலாம் தான் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றான். பார்த்தா ஹீரோயினும் ஹனாவும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரும் இன்னும் சின்ன பிள்ளைங்க மாதிரி இப்பதான் எல்கேஜி சேர்ந்த மாதிரி ஓகேடா நம்ம வந்து யார் ஃபர்ஸ்ட் ஓடி போறாங்களோ அவங்கதான் வின்னு, தோத்தவங்க என்ன வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. உடனே ஹீரோவே ஓகே ஐஸ்கிரீம் பெட்டு வாங்க ஓடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எல்லாரும் வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோ நடுவுல பெல்ட் அடிச்சு விழுறாரு. ஸோ ஓடி போய் விளையாடிட்டு இருக்காங்க அந்த தண்ணீரையே. ஸோ ஹீரோயினும் ஹனாவும் பார்த்துட்டு என்ன 7 வயசு ஆகுது 3 பேருக்கும், ஆனா இன்னும் பாரு தண்ணியில விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க 2 பேரும்.
ஸோ இவங்க 3 பேரும் ஹீரோயினையும் ஹனாவையும் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படியே ஓடி வந்து இழுக்கிறானுங்க பிடிச்சி. ஸோ இவங்களே இழுத்துட்டு போயிடுறாங்க தண்ணியில். ஸோ எல்லாரும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜீஹுன் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹனா வந்து தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புறா. பார்த்தா அவள் சாப்ஸ்டிக்கில் வச்சிருக்க ஃபுட்டு வந்து அப்படியே அவன் மேலெலாம் ஆயிடுது. ஸோ உடனே வந்து சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. பரவாயில்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ட்ரெஸ் எடுக்கிறான். தலைவன் வந்து பேக்கப்லாம் வச்சிருக்கான் கையிலேயே. ஸோ உடனே எடுத்துட்டு அப்படியே கேல்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறான். இது போடலாமா அது போடலாமான்னு சொல்லி. பொண்ணுங்க தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க, பட் இவன் ரொம்ப கேல்குலேட் பண்ணுறான். ஸோ கேல்குலேட் பண்ணிட்டு ஓகே இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறான். ஓகே நான் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீஹூன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ அன்சோஜன் வந்து டேய் நீ தானே பெட்டு போட்ட தோத்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி தரணுன்ட்டு போய் மறுபடியும் வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான். ஸோ பார்த்தா ஜீஹூன் வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வரான். வந்து உட்கார்ந்த உடனே ஹன்சோஜன் பார்த்துட்டு என்னடா கருமம் இது, ஒன்று நீ பிளாக்ல போடுற, இல்லைன்னா கிரேல போடுற, இல்லைன்னா ஒயிட்ல போடுற, வேற கலரே தெரியாதா உன் கண்ணுக்கு, அதான் கண்ணாடி போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கான். பாரா என்ன மாதிரி போடு பாரு, நான் எவ்வளோ ஃபேஷன் ட்ரெண்டா போடுறேன் பாரு. ஸோ உடனே ஜீஹூன் வந்து பார்க்குறான். என்னது இது ஃபேஷனா, கருமம் மாதிரி இருக்கு. ராமராஜ சட்டெல்லாம் போட்டு உட்காந்துட்டு ஃபேஷன்லாம் சொல்லாத கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ உடனே ஹன்சோஜன் வந்து என்னது கேவலமா இருக்கா, சரி விடு நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டேயும் ஹனா கிட்டே கேட்குறான். பாருங்க யாரோட ட்ரெஸ் நல்லா இருக்கு, ஏன் ட்ரெஸ்ஸா இல்லை அவன் ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உன் ட்ரெஸ்ஸும் ஓகே தான், இவன் ட்ரெஸ்ஸும் பிளாங்கா இருக்கு, ஒரு மாதிரி சிம்பிளா இருக்கு, 2 பேர் தான் நார்மலா தான் பாருக்கு அப்படின்னு சொல்லிடுறா ஹனா. உடனே ஹீரோ வராரு. ஹீரோவை பார்த்துட்டு ஹனா வந்து எனக்கு வந்து ஹீரோவோட ட்ரெஸ் தான்ப்பா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. என்னது இவன் ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா அவனுக்கு ஃபேஷன் அப்படின்ற ஒரு சென்ஸே கிடையாது. எப்படி நம்ம வருவான், ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வருவான், இல்லை அப்படின்னா இந்த ஹனிபி இருக்குமே அந்த மாதிரி போட்டு வருவான், இல்லைன்னா இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து அம்மா என்னை கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி வெளியே நின்றுட்டு இருப்பாங்களே அழுதுகிட்டு, அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வருவான். இவனோட ஃபேஷன் மாறினதுக்கு காரணமே இவன் கிடையாது, இவனோட எக்ஸு தான். இவன் எக்ஸு தான் வந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா, அதனாலதான் இவன் இப்படி இருக்கான், நீங்க என்னமோ தப்பா முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க 2 பேரும். ஸோ அந்த டே அப்படியே முடியுது. நெக்ஸ்ட் டே ஆகுது, எல்லாரும் ஒன்னாதான் வெளியே வந்திருக்காங்க. ஸோ ஒன்லி ஜீஹுன் வந்து மவுண்டெயினுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். பட் ஹன்சோஜன் வந்து இப்பெல்லாம் நாள் வர முடியாது, செம்ம டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கான். பார்த்தா அவனோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு போல அங்க போனோம் அப்படின்னு சொல்லி அப்படியே நின்றுட்டு இருக்கான். டக்குன்னு ஹனா வரா வந்து வாங்க அந்த மவுண்டெயினுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கூப்பிடுறா. எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஸோ 2 பேருக்கும் செம்ம சிங்க் ஆயிடுது. ஸோ 2 பேரும் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க அங்க. அப்போ ஜீஹுன் வந்து ஹனாவை பார்த்துட்டு ஆமா நீங்க வளர்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்னவாகணும் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ உடனே ஹனா இதை கேட்டது சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. டேய் என்னடா ஒரு பொண்ணு கூட ஃப்ளர்ட் பண்ண கூட தெரியல, என்ன கேட்கணும்னு கூட தெரியல, ஒரு பொண்ணுக்கிட்ட முதல் பேசியிருக்கியா நீ, அதனாலதான் கண்ணாடி போட்டிருக்க பசங்கள்லாம் படிச்சுன்னு சொல்லுவாங்க போல இந்த பொண்ணுங்கிட்ட எல்லாம் பேச தெரியாம அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கா. உடனே ஜீஹுன் வந்து நான் சும்மா தான் கேட்டேன், உன் கூட யாராவது ஃப்ளர்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்திடுறான். ஸோ ஹனாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ பார்த்தா ஹீரோயின் வந்து உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து கடலில் போய் விளையாடிட்டு வெளில வரும்போது கண்ணு மண்ணு தெரியாமல் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஐயோ கண்ணு தெரியலையே அப்படின்னு சொல்லி. ஸோ உடனே வந்து ஹீரோ வராரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ என் கண்ணு தெரியல, யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து அப்படியே ஹீரோ வந்து ஸ்லோ மோல அப்படியே வந்து விளக்கி விடுறாரு அவங்க முடியெல்லாம். ஸோ ஹீரோயின் வந்து ஹீரோவை நோக்க, ஹீரோ வந்து ஹீரோயினை நோக்க, 2 பேரும் கண்ணும் கொள்ளை அடித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஹீரோயின் பாட்டுன்னு தனியா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தா வந்து அன்சோஜன் கூப்பிடுறான். உடனே வந்து ஹீரோயினா வெளியே வராங்க அந்த டென்ட்டை விட்டு. வெளில வந்து உட்காடுறாங்க. டக்குன்னு அன்சோஜன் வந்து ஒரு பீரை எடுத்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறான், இந்தாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு நிறைய சிஸ்டர்ஸ் இருக்காங்க, நான் வந்து இந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ உடனே ஹீரோயின் பார்த்துட்டு என் பீரை எனக்கா ஓப்பன் பண்ணாதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அன்சோஜனுக்கு ஒரு மாதிரி பல்பா போயிடுது, ஏன்டா ஓப்பன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்தா ஜீஹூனும் அனாவும் வந்து அந்த
மலை ஏறி போயிடுறாங்க. ஸோ ஹனா செம்ம டயர்டாக இருக்கா. ஐயோ என்னால் முடியலப்பா, இதுக்கு மேலே நகர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறா. ஸோ உடனே ஜீஹுன் வந்து இந்த அவங்க சுகர் லெவலை அதிகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு எடுத்து கொடுக்குறான். ஸோ அதுக்கப்புறம் தண்ணிலாம் கொடுக்குறான், ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் நம்மள இந்த மாதிரி நடக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ பார்த்தா இவங்க பக்கத்தில் 2 ஆன்டிஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு என்னம்மா ரொம்ப தண்ணி தாகெடுக்குதா, இரு இந்த குக்கும்பர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலாலேயே உடச்சி கொடுக்குறாங்க. அவ்வளோ பெரிய வீராங்கனையாக இருப்பாங்க போல இருக்கு. ஸோ உடச்சிட்டு இந்தாமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பார்த்தா ஹனா வந்து ஐயோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் ஹக் பண்ணிக்கிறா ஜீஹுன்னு. எங்கே ஹக் பண்ணணும்னு விவசாயம் இல்லையா, சரி விடுங்க ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ண உடனே ஐயோ எனக்கும் பிடிக்காது இந்த ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லி ஜீஹுன்னும் சொல்கிறான். ஸோ உடனே இவங்க பார்த்துட்டு என்ன அது குக்கும்பர் பிடிக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உடனே இவங்க 2 பேரும் பாத்தியா இந்த காலத்துல கப்புள்ஸ் பத்தியா எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. டக்குன்னு இவங்க வந்து நாங்க கப்புள்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹனா சொல்றான். உடனே ஜீஹுனா வந்து ஆமா நாங்க கப்புள்ஸ்லாம் கிடையாது, யாருக்கு அதுல பூ சுத்த பாக்குறீங்க, நீங்க 2 பேரும் கப்புள்ஸ் தான் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஹனா வந்து ஐயோ இந்த பைத்தியவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணுமே, வா ஓடிடலாம், இல்லை அந்த பைத்தியவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஓடுறாங்க ஜீஹுன்னு. ஸோ இங்க பார்த்தா ஹீரோயின் வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ தெரியாம அதை கீழே போட்டுறாங்க. அதை ஹன்சோஜுன் தான் கிளீன் பண்றான். ஸோ இதை பார்க்கும்போது ஹீரோக்கு அப்படியே அவரோட ஃபிளாஷ்பேக்ல ஞாபகம் வருது. ஸோ அதுல வந்து ஹீரோவோட எக்ஸ் அதுக்கப்புறம் ஹன்சோஜுன் 3 பேரை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அப்படியே காதுகிட்ட வந்து தொப்பாரா மதியதியா இங்கேருந்து ஓடிடு சிவப்பு இதில் கரடி பூந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஹன்சோஜுனும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ டக்குன்னு ஹன்சோஜுன் வந்து டேபிள் எல்லாம் கிளீன் பண்றான். டக்குன்னு ஹன்சோஜுன் வந்து ஹீரோ கிட்ட போய் டேய் உதட்டில் ஏதோ ஒட்டிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து டக்குன்னு உதட்டில் ஏதோ ஒட்டிட்டு இருக்கு பாரு தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஹன்சோஜன் தலையிலே அடிச்சுக்கிறான். ஆட்டா பாவி டேய், இது எவ்வளோ ரொமான்டிக்கான சீனு, அப்படியே சாப்பிடும் போது அப்படியே தொடச்சி விடுவாங்க, என்னமா இருக்கும், அதை போய் இப்படி சப்பையா முடிச்சிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான் செம்ம காண்டில். ஸோ உடனே ஹீரோ வந்து நினச்சி பார்க்குறாரு, நம்ம ரொம்ப போரிங்காக இருந்திருக்கோமோ, ஒரு ரொமான்ஸ் பண்ண தெரில, அதனால தான் என்ன பிரேக்கப் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்ல இருந்து ரியாலிட்டி வரைக்கும் நினைச்சு பாக்குறாரு தலைவர். சோ அப்ப ஹனாவும் ஜீஹுனும் வந்துடுறாங்க. வந்து பார்த்துட்டு எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க மட்டும் பீர் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. பார்த்தா நைட் ஆயிடுது. சோ ஹனாவை சுத்தி எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹனா வந்து என்னென்னத்தையும் குளிக்கிட்டு இருக்கா, போட்டு கலக்கிட்டு இருக்கா. ஸோ எல்லாத்தையும் ஒரே மிக்சடாக கலக்கி எல்லாரும் கிளாஸ்லேயும் ஊற்றி விட்டுருதா. ஸோ எல்லாரும் அதை குடிச்சிட்டு செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ செம்ம போதாயிடுறாங்க எல்லாரும். 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபினிட்டி ரவுண்டு போயிட்டு இருக்காங்க அதுலேயே. ஸோ பார்த்தா ஜீஹுன் அவ்வளோதான் போதை ஏறிடுச்சு, அப்படியே ஹனா மேலேயே படுத்துடுறான். ஸோ ஹனாக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டே நின்று போயிடுது ஒரு நிமிஷத்துக்கு. ஸோ ஹீரோயின் பக்கத்தில் ஏதோ ஒரு ஃபோன் அடிக்குது. ஸோ ஹீரோயின் அதை எடுத்துட்டு போதையில் உளறிட்டு இருக்காங்க. ஹலோ நீங்கள் தான் பேசுகிறீங்களா, என் பேர் இது, நான் வந்து இந்த ஸ்கூல் படித்தேன், எனக்கு இவ்வளோ வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு இருக்காங்க போதையிலேயே. ஸோ எல்லாரும் போதையிலேயே பார்த்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும். ஸோ அப்படியே ஹனா வந்து ஜீஹுன் அப்படியே பிடிச்சிக்கிறா கையை. ஸோ அப்படியே மட்டையாயிட்டு நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. எல்லாரும் பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தா ஹனா வந்து கலாச்சிட்டு இருக்கா ஹீரோயினை. யாரோ ஃபோன் பண்ணதை எடுத்து ஹலோ நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உன் பேர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா பைத்தியக்காரி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினும் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜீஹுன்னு ஃபுல்லாகவே மட்டையாயிருக்கான். அவன் இன்னமும் போதையில் விட்டு தெரியல போல. ஸோ அப்படியே வந்து படுத்துட்டு இருக்கான். ஆமாம் இது யார் ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹன்சோஜுன் கேட்குறான். பார்த்தா ஹீரோவோட எக்ஸ் தான் கால் பண்ணியிருக்கா, அதை தான் ஹீரோயின் பேசியிருக்காங்க. ஸோ உடனே வந்து எதுக்கு அவள் கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்காங்க 2 பேரும். ஸோ உடனே வந்து ஹன்சோஜுன் ஃபோன் எடுத்து பார்க்குறான். பார்த்தா வந்து ஜீஹுனோட பர்த்டே. ஐயோ டே நம்ம மறந்துட்டோம்னா இன்னைக்கு ஜீஹுனோட பர்த்டே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹனா வந்து பெருக்கிட்டு இருக்கா அந்த இடத்த. ஸோ அவளுக்கு அப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக்ல ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஐயோ நேற்று நைட்டு என்னெல்லாம் அலப்புற பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அவன் எதுக்கு என்ன கட்டி பிடிச்சான், இதெல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மண்ணில விட்டு அடிச்சிட்டு இருக்கா. ஸோ அப்போ ஹன்சோஜுன்னும் ஜீஹுனும் நடந்து வராங்க. ஹனா வந்து ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கா. ஐயோ சைத்தான் சைக்கிளில் வருது அப்படின்னு சொல்லி. உடனே டக்குன்னு ஹன்சோஜுன் கிட்ட போய் ஹன்சோஜுன் எப்படி உன்னோட பாடி எப்படி மெயின்டைன் பண்ற, சும்மா வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹன்சோஜுனும் ஓ அப்படி ஆமா ஆமா என் பாடியில சும்மா வேற லெவல் பாருங்க, பின்முதுவா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, நல்லா செக்ஸியான பர்சன்பா அப்படின்னு சொல்லி அவனே பெருமையா சொல்லிட்டு இருக்கான்.
இருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஜீஹோனுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. அப்படியே பாசிட்டிவ்னஸ்ல பொங்க ஆரம்பிக்கிறான். சரி வாங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்சோஜன் வேற கையை பிடிச்சி கூட்டுன்னு போயிடுறான். அவ்வளவுதான் இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா இவன் தனியா நவுத்திட்டு போறானே அப்படின்னு சொல்லி கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் அப்படியே எம்பாரசிங்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த எக்ஸிகிட்ட ஏன்டா இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தா ஹீரோ வராரு. என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் புக்கு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ அப்படியே ஹீரோயினை பார்த்து ஏன் இப்படி பைத்தியமாக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஹீரோயினும் அப்படியே பார்க்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லி. இல்லை உங்க அழகால ஏன் இப்படி பைத்தியமாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹீரோயினுக்கா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லை சும்மா ஜஸ்ட் இந்த லைனை படிச்சு காட்டினேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. உடனே ஹீரோயினும் ஓ ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஆயிடுறாங்க. ஸோ உடனே ஹீரோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பார்த்தா ஜீஹூனும் அனாவும் லெமன்ஸ் பறிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஜீஹூன் கேட்குறான் எதுக்கு நம்ம இங்கே தனியாக இருக்கோம், மற்றவங்கள கூப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். டக்குன்னு ஹானா இல்லை வேண்டாம் நீயும் நானும் மட்டும் இங்கே பறிப்போம், வேற யாரும் வேண்டாம். இந்த ஆரஞ்சஸ்லாம் நிறைய பேர் வந்தா அவங்களுக்குலாம் வெக்கமாக இருக்காது அப்படின்னு சொல்றா. உடனே ஜீஹூன் என்னது இது லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அன்சோஜன் தான் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி அவனுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால லெமன்ஸ் பறிக்கிற மாதிரி நீங்கள் அங்கே இருங்க, அதுக்கப்புறம் நாங்கள் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ உடனே ஹனா கேட்குறா உனக்கு நைட்டு நடந்ததெல்லாம் ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி. உடனே ஜீஹூன் இல்லை எனக்கு குடிச்சாலே எதுவும் ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்கிறான். நேற்று நைட்டு ஏதாச்சும் தப்பா பண்ணிட்டுனா அப்படின்னு கேட்குறான். என்னடா தப்பா பண்ணல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இல்லை ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னா. உடனே ஜீஹூன் ஆமா உங்களுக்கு ஹன்சோஜனோட பாடி டைப் பிடிச்சிருக்கா அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க, அவன் ஜஸ்ட் சரியான ஒரு எலும்பு கூடு, அவன் மட்டும் ட்ரெஸ் அவுத்தான் ஃபுல்லா எலும்பு தான், ஒண்ணுமே இருக்காது, சதையே இருக்காது. ஆனா நானு டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுவேன், 365 டேஸும் எக்ஸசைஸ் பண்ணுவேன், என் பாடியை ஃபிட்டா வச்சிருப்பேன். இங்க கூட நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், எந்த வெதரா இருந்தாலும் சரி, வெயில் மழை புயல் எது அடித்தாலும் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ பார்த்தா ஆனால் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கேன், எதுக்கு இவன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீரோ கேட்ட ஹெல்ப் வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஜீஹோனுக்கு கேக் ரெடி பண்ணுறது தான். ஸோ அதனால ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து கேக் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ரொமான்டிக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உடனே ஹீரோ அப்படியே என்ன பண்ணுவார், மேலே தடவிப்பார், அதை ஹீரோயின் தொடச்சி விடுவாங்க. ஸோ அதே சீன் ஃபாலோயிங். அப்படியே தொடச்சி விடுறாங்க. பார்த்தா அங்கே ஹன்சோஜன் வந்துடுறான். என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ரெண்டு பேரும் லைட்டா தள்ளி போயிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, இல்லை ரெண்டு பேரும் இல்லடா ஒன்றும் இல்லடா அப்படிலாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ பார்த்தா டக்குன்னு இல்லை கேக் ரெடி பண்ணுறீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து, சும்மா வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அட பாவி அப்படின்னு இருக்கோம் இங்க. சரி ஓகே, அவன் கேக்கை பார்த்துட்டு செம்ம வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஜீஹூன் தலையில ஏதோ ஒன்று கவுத்து உட்கார வச்சிடுறாங்க. ஸோ எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சாங் பாடிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தா இவன் மூக்கில் கையை வச்சுட்டு இருக்கான். என்னடா இது மூக்கில் கையை வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா குக்கும்பரை கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அண்ணாவும் அப்படியே திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஸோ எல்லாரும் பாட்டு பாடி முடிச்ச உடனே கேக்கை கட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவனும் கேக்கை கட் பண்றான். எல்லாரும் அவங்க கிஃப்டை கொடுக்குறாங்க. ஹன்சோஜன் ஸ்டிக்கர்லாம் வாங்கி கொடுக்குறான், ஏதோ சின்ன பசங்களுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி. அதெல்லாம் பார்த்துட்டு செம காண்டாகிறான் ஜீஹுன்னு. ஸோ ஹனா கேட்குறான் உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி. இல்லை எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறான். இல்லை இன்னைக்குள்ள நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறா ஹனா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒத்துக்கிறது தலைவர். ஸோ நைட் ஆயிடுது, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ எதையோ கேட்டுட்டு அப்படியே நல்லா செம்மையா சிரிச்சுட்டு இருக்காரு. ஸோ உடனே ஜீஹுன் பார்த்துட்டு 6 மாசம் ஆச்சு நீ இப்படி சிரிச்சு பிரேக்கப் ஆகி இப்பதான் சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா ஹீரோயின் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. அவங்க தொடச்சி விட்டதும், ஹீரோவை சைட் அடிச்சதும், ஹீரோ பார்த்ததும் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ உடனே ரியாலிட்டிக்கு வந்துடுறாங்க. டக்குன்னு பார்த்தா ஹன்சோஜன் என் பாடியை நீங்கள் ஏன் அவ்வளோ க்ளோஸாக பார்த்தீங்க, உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹனா கிட்ட கேட்குறான். ஜீஹூனுக்கு மூஞ்சே மாறிடுது. உடனே ஹனா ஜீஹூனை பார்த்துட்டு இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
ஸோ உடனே அன்சர்ஜுன் வந்து என் பாடி செம்ம ஃபிட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். ஜீஹுனுக்கு அவ்வளோதான், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. டக்குன்னு என் பர்த்டே விஷயம் கேட்க சொன்னீங்களே, இப்போவே கேட்டுடுறேன். நேற்று பண்ணி கொடுத்தீங்களே அதை இன்னைக்கும் பண்ணி கொடுங்க, நீங்கள் ஏதோ கலக்கி பண்ணி கொடுத்தீங்களே அதை குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உடனே என்னது இப்போவா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஆமாம் இப்போவே வேணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பார்த்தா வந்து திருப்பி எல்லாத்தையும் கலக்கி குலுக்கி பண்ணி கொடுக்குறா. ஸோ எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு எல்லாரும் போதை ஏறுறாங்க செம்மையா. பார்த்தா ஹீரோயின் மட்டும் தனியாக நடந்து போயிட்டு இருக்காங்க எழுந்துச்சு. ஸோ ஹீரோவும் அன்சர்ஜுனும் பார்த்துட்டு இருக்காங்க இதை. அவங்க வந்து ஒரு கடைக்கிட்ட போகிறாங்க. டக்குன்னு ஹீரோ ஓடி வந்து மூச்சு வாங்குறாரு. ஆமாம் நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போதையிலே கேட்குறாங்க. உடனே ஹீரோ வந்து இல்லை நீ தனியாக போனால் தொலைஞ்சிருவேல, அதான் பின்னாடியே வந்தேன், நீ தொலைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஸோ ஹீரோவும் சிரிக்கிறாரு. எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குது அதுதான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வராங்க. அப்படியே 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துட்டு, ஆமாம் உங்கள் எக்ஸை நீ ரொம்ப லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஹீரோவும் வந்து, ஆமாம் நான் அவளை ரொம்ப லவ் பண்ணேன், அவள் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ட்டு, என்னால் முடிஞ்ச லவ்வை நான் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்தேன், ஆனால் அவள் அதை புரிஞ்சிக்கவே இல்லை, ஆனால் உண்மையாலேயே ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி. உடனே ஹீரோ வந்து நீ போய் தானே சொன்ன, அந்த கதை வந்து நாவல்லேருந்து படித்து சொன்னேன்னு சொல்லி, உண்மையாலே அந்த கதை உண்மை தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் உண்மைதான், ஆனால் அவன் சரியான ஒரு குப்பை தொட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின். ஸோ 2 பேருமே இந்த மாதிரி போதையில் கான்வர்சேஷன் பண்ணிட்டு வராங்க. பார்த்தா வந்து ஹீரோ அன்சர்ஜுன் பக்கத்தில் நல்லா கட்டி பிடிச்சி பத்துன்னு இருக்காரு. ஸோ அப்படியே எழுஞ்சிக்கிறாரு. எழுஞ்சி வெளில வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு, நேற்று சாப்பிட்டு வச்சது எல்லாத்தையும். ஸோ பார்த்தா வந்து யாரும் வர மாதிரி இருக்கு. யாருன்னு அப்படியே பார்க்குறாரு ஹீரோ. அது வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட எக்ஸு தான். இப்போதான் ஒரு காதல் ஜோடி சேரப்போகுதுன்னு நினைச்சோம், அதுக்குள்ள பிரிச்சு விட வந்துட்டாளா. ஸோ அப்படியே நின்றுட்டு இருக்கா. ஹீரோவும் அப்படியே பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. அப்படியே உடஞ்சி போய் பார்த்துட்டு இருக்காரு அவரோட எக்ஸை. ஸோ இதை ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எபிசோட் 2 சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய்.